ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கலாத்திற்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வரக வாசிக்கின்றோம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியத்தின் பாதையில் இருந்ததான ஒரு தேவனுடைய தாசர் தன்னுடைய ஒரு சாட்சியை இவ்வாறாக பகிர்ந்து கொண்டார். வயது சென்றதான ஒரு தாயார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களை கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தவும், ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தருக்குள்ளாக இனி வளர்ந்து வருவதற்கு இப்படிப்பட்டதான காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார்களாம். ஒரு நாள் இவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த தாயார் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த தாயார் ஒரு டைரியிலே இவ்வாறாக எழுந்தார்களாம். இந்த ஊழியக்காரருடைய பெயரை குறித்து கடவுளின் பிள்ளை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது நிமித்தமாக அந்த தாயாரினுடைய மரணத்தை இந்த தேவனுடைய தாசருக்கு தெரியப்படுத்தினார்கள். அதை அறிந்துதான் அவர் கண்கள் கலங்கினவராய், ஆண்டவருக்குள்ளாக நான் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை இன்னும் மோட்சத்தை சேர்ந்து விட்டார் என்று சொல்லி தேவனை துதித்தார் என்று சொல்லி, மறுபுறத்தில் நம்மோடு சேர்ந்து ஒன்றாக கர்த்தரை ஆராதித்தவர்கள் திடீரென்று விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போனால் அது எவ்வளவு துக்கமாகவும் மனதுக்கு பாரமாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய அந்த சபையாரை குறித்து அவர் எழுதுகிறார். நான் நல்ல காரியத்தை, அதாவது சத்தியத்தை அவர்களுக்கு சொன்னேன், அதனாலே உங்களுக்கு சத்ருவாக மாறிவிட்டேனே. என்னை நீங்கள் எவ்வளவாய் உபசரித்தீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுதோ ஒரு சத்ருவை பார்ப்பது போல பார்க்கிறீர்கள். ஆனாலும் நான் ஓய்ந்து போக மாட்டேன். கிறிஸ்து உங்களில் உருவாகும் மட்டும் நான் தொடர்ந்து பிரயாசப்படுவேன். அந்த பிரயாசம் எப்படிப்பட்டதென்றால், நான் மீண்டும் கற்ப வேதனைப்படுவேன் என்கிறார். அந்த அளவு அவருடைய உள்ளமானது அவர்களுக்காக பாரப்பட்டு கொண்டே காணப்பட்டது. இந்த கற்ப வேதனை என்பது ஒரு வாழ்க்கைக்கும் சாவுக்கும் இடைப்பட்ட ஒரு காரியமாகும். அந்த அளவு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய சபையின் பின்மாற்றத்தை கண்டு அவர் மிகவும் பாரப்பட்டு அவர் சத்தியத்தை இங்கு தெரியப்படுத்துகிறார். சத்தியத்தை கேட்டு நன்றாக காணப்பட்டவர்கள் இப்பொழுது பின்மாற்றம் அடைந்தபடினாலே அவர்களுக்காக மீண்டும் தான் கற்ப வேதனை அடைவதாக அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் அறியாமல் இருந்த காலத்தில் இவ்வளவு வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது தேவனை அறிந்திருக்கிற இந்த நேரத்திலே வெறுமையான வழிபாடுகளுக்கு நீங்கள் திரும்புவது என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறார். இப்பொழுது தவறான சகலவற்றினின்றும் கிறிஸ்து ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாயிட்டோ என்று சொல்லி பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாரப்படுகிறதான ஒரு இருதயம், ஜனங்களை குறித்ததான ஒரு அக்கறை, ஒரு கரிசனை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயத்தில் நமக்கு காணப்படுகிறதா? விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறவர்களை குறித்து நாம் கரிசனை கொண்டு காணப்படுகிறோமா? கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக உருவாகும் அளவும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் இதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களா என்று சொல்லி கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றுகிற காரியம், நம்முடைய உள்ளமானது ஜனங்களை குறித்துள்ளதான ஒரு பாரம் நம்முடைய உள்ளத்தில் உண்டாக வேண்டும். ஜனங்களை குறித்துள்ளதான ஒரு கரிசனை நம்முடைய உள்ளத்தில் உண்டாக வேண்டும். நாம் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் மற்றுள்ளவர்கள் மேலுள்ள ஒரு கரிசனை நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக தெய்வ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்கிறதான எண்ணமும் சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில காலை பொழுதுல உண்டாக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையாரை குறித்துள்ள அப்படி உள்ளப்பட்ட ஒரு பாரம் இருந்தது. அப்படிப்பட்ட பாரம் ஆண்டவரே என்று எங்களுக்கும் தார் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபையும் சமாதானமும் நம்ம யாவரோடும் கொண்டு இருப்பதாக ஜெபிக்கலாமா?
உங்கள் அன்பின் நல்ல தகப்பனே அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றுள்ளவருடைய பின்மாற்றத்தை கண்டு அவர்களுக்காக பாரப்பட, அவர்களுக்காக ஜெபிக்க, தேசத்துக்காக, தேச ஜனங்களுக்காக ஜெபிக்க, தகப்பனே ஒரு மன திரும்புதலை அவர் வாழ்க்கையில உண்டாவதற்கு நாங்கள் பிரயாசப்பட இந்த காலை பொழுதலை தேவ சுமத்து நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட கிருபைகளை தகப்பன் யாவருக்கும் கொடுத்து வழிநடத்தும், ஆசீர்வதிக்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.